நெகிரி செம்பிலானில் பரிசான் நேஷனல் பரிகாத்தா நேஷனல் தேர்தல் கூட்டணி மூலம் அம்னோவுடன் தனது கட்சி கொண்டுள்ள ஒத்துழைப்பு அதன் ஏற்றத்தாழ்வான வரலாறு இருந்த போதிலும் நீடிக்கும் என்று பாஸ் கட்சியின் தலைவர் அப்துல் ஹடி அவாங் இன்று தெரிவித்துள்ளார். பாஸ் மற்றும் அம்னோவின் உறவில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தன என்பதை ஹடி ஒப்புக்கொண்டாலும் இது போன்ற பின்னடைவுகள் இயல்பானவை என்று தெரிவித்தார். இந்த உறவு நீண்ட காலம் நீடிக்கும் என்று தாங்கள் நம்புவதாகவும் இந்த முறை நாட்டை இது காப்பாற்றுவதற்காகவே என்றும் மாராங்கில் உள்ள மஸ்ஜித் கம்போங் ருசிலாவில் வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு பின்னர் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். பெரிகாத்தான் மற்றும் பரிசான் இடையேயான ஒத்துழைப்பு வெறும் அரசியல் நாடகம் என்ற கூற்றுகளையும் அவர் நிராகரித்தார். இது வெறும் வெளி வேஷம் அல்ல என்று தெரிவித்த அவர் பாஸ் கட்சி தனியாக நிற்கக்கூடியது என்றும் அம்னோ உறுப்பினர்களும் தங்கள் கட்சியுடன் இணைந்து பணியாற்றி உள்ளனர் என்றும் குறிப்பிட்டார். நெகிரி செம்பிலான் மந்திரி பசார் பதவிக்கு தாம் வேட்பாளராகலாம் என்ற ஊகங்கள் தீய நோக்கத்துடன் கூறப்பட்டவை என்று கூறி டிஏபி பொதுச் செயலாளர் அந்தோனிலோக் இன்று அவற்றை நிராகரித்தார். மலாய் முஸ்லிம் சட்டமன்ற உறுப்பினர் மட்டுமே அந்த உயர் பதவியை வகிக்க தகுதியானவர் என்று மாநில அரசியலமைப்பு சட்டம் தெளிவாக குறிப்பிடுகிறது என்று அவர் சுட்டிக்காட்டினார். அது நமது எதிரிகளின் தீய நோக்கமுள்ள பேச்சு. நெகிரி செம்பிலான் மந்திரி பசார் பதவிக்கான தகுதிகள் மாநில அரசியலமைப்பில் மிக தெளிவாக கூறப்பட்டுள்ளன. அதன்படி அந்த நபர் ஒரு மலாய் முஸ்லிம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் என்று பகாவ் ரயில் நிலைய புனரமைப்பு மற்றும் மேம்பாட்டு திட்டத்தை ஆய்வு செய்த பிறகு செய்தியாளர்கள் மத்தியில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். மேலும் அந்த தகுதிகள் தமக்கு இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். நெகிரி செம்பிலானை தொடர்ந்து ஆளும் ஆணை பகாத்தான் ஹரப்பான் கூட்டணிக்கு வழங்கப்பட்டால் தற்போது மந்திரி பசார் பதவிக்கு ஒரே ஒரு வேட்பாளர் மட்டுமே உள்ளார் என்று அந்தோனிலோ தெரிவித்தார். தற்போதைய மந்திரி பசார் அமீனுddin ஹாரூனை குறிப்பிட்டு நமது மந்திரி பசார் வேட்பாளர் ஒரே ஒருவர்தான் தோக் மின் என்று அவர் கூறினார். பரிசான் நேஷனல் கூட்டணியின் லிங்கி தொகுதியில் அமீனுddin தோல்வி அடைந்தால் பக்காத்தான் ஹரப்பானின் மந்திரி பசார் வேட்பாளர் யார் என்று நேற்று கேள்வி எழுப்பிய அம்னோவின் பொதுச் செயலாளர் அஸ்ரா பஜ்டி டுசுக்கியின் கருத்துகளுக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். டிஏபியை சேர்ந்த லோக்கை தவிர வேறு யார் இருக்க முடியும்? இங்குள்ள மக்கள் டிஏபியை சேர்ந்த ஒரு மந்திரி பசாரை விரும்புகிறார்களா இல்லையா என்று அஸ்ராப் கேள்வி எழுப்பியிருந்தார். நெகிரி செம்பிலான் தேர்தலுக்காக பரிசான் நேஷனல் மற்றும் பெரிகாத்தான் நேஷனல் இடையே ஏற்பட்டுள்ள கூட்டணியை டிஏபி துணை பொதுச் செயலாளர் ஹன்னா இயோ விமர்சித்துள்ளார். இந்த ஒப்பந்தம் இறுதியில் டைட்டானிக் கப்பலை போல மூழ்கிவிடும் என்று அவர் கணித்துள்ளார். பரிசான் நேஷனல் பெரிகாத்தான் நேஷனல் கூட்டணி நீண்ட காலம் நீடிக்காது என்றும் இதனால் பக்காத்தான் ஹரப்பான் ஆதரவாளர்கள் கவலைப்பட தேவையில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த ஒத்துழைப்பு துரோகத்தாலும் அரசியல் நட்புகளுக்கு விசுவாசமற்றவர்களாலும் களங்கப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் மத்திய அமைச்சருமான அவர் தெரிவித்தார். பெரிகாத்தான் நேஷனலில் தங்களது எதிர்காலம் மேலும் மேலும் நிச்சயமற்றதாகி வருகிறது என்ற உண்மையை பெர்சாத்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் கடந்த கால சாதனைகளில் மூழ்கி இருப்பதை நிறுத்த வேண்டும் என்றும் மலேசியாவின் சர்வதேச இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஷாஷா ஷுக்ரி தெரிவித்துள்ளார். முன்னேறி செல்வதில் பெர்சாத்து தீவிரமாக இருந்தால் அது இப்போது புதிய கூட்டணிகளை உருவாக்குவதிலும் புதிய யுத்திகளை வகுப்பதிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையிலான மலாய் வாக்காளர்களை ஈர்க்க விரும்பினால் பெர்சாத்து இப்போது தனது ஆதரவு தளத்தை சுயமாக வலுப்படுத்தும் பணியில் ஈடுபட வேண்டும் என்று அவர் கூறினார். பெரிகாத்தான் நேஷனல் மற்றும் பரிசான் நேஷனல் இடையே ஆன தேர்தல் ஒத்துழைப்புக்கு பெரிகாத்தான் பரிசான் நேஷனல் என பெயரிடும் முன்மொழிவு ஒருவேளை சாதாரணமாக முன்வைக்கப்பட்டிருக்கலாம் என்றும் அது ஒருபோதும் முறையாக விவாதிக்கப்படவில்லை என்றும் பெரிகாத்தான் நேஷனல் தேர்தல் இயக்குனர் சனூசி நோர் தெரிவித்துள்ளார். எந்த ஒரு அதிகாரப்பூர்வ கூட்டத்திலும் இந்த முன்மொழிவு எழுப்பப்பட்டதை தாம் கேட்டதில்லை என்றும் இது பார்ட்டி வவாசான் நெகாரா தலைவர் ஹம்சா ஜைனுடீனின் தனிப்பட்ட கருத்து என்றும் அவர் கூறினார். ஒருவேளை அது சாதாரணமாக முன்வைக்கப்பட்ட ஒரு ஆலோசனையாக இருக்கலாம். அந்த மட்டத்தில் எந்த விவாதமும் நடைபெறவில்லை. அந்த பதத்தை முன்மொழிந்தவர் ஹம்சா மட்டுமே. இந்த பெயர் வெறும் அலங்காரத்திற்கானது மட்டுமே. இதை ஊதி பெரிதாக்க கூடாது என்று அவர் கேட்டுக்கொண்டார். ஏனெனில் இதில் கொள்கை எதுவும் இல்லை என்று நேற்று இரவு செரிடின் தொகுதியில் நடந்த ஒரு கூட்டத்திற்கு பிறகு அவர் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தார்.
ஹென்லி பாஸ்போர்ட் குறியீடு 2026 மலேசியாவின் பாஸ்போர்ட் உலகின் 7வது சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் என்ற தனது நிலையை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. இதன் மூலம் பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் முன் விசா பெறாமலோ அல்லது வருகை விசா ஏற்பாடுகள் மூலமாகவோ 183 இடங்களுக்கு செல்ல முடியும். தென்கிழக்கு ஆசியாவில் 192 இடங்களுக்கு விசா இல்லாமல் செல்லும் வசதியுடன் உலக தரவரிசையில் முதலிடம் பிடித்த சிங்கப்பூருக்கு அடுத்து மலேசிய பாஸ்போர்ட் இப்பிராந்தியத்தின் 2வது சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட்டாக தொடர்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஜொகூர் கூலாயில் உள்ள சவித் பாரு தொழில்பேட்டையில் நேற்று அனோடைசிங் ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 6 பேர் காயமடைந்தனர். பிற்பகல் 1:59 மணிக்கு அவசர அழைப்பு வந்ததாகவும் கூலாய் மற்றும் பண்டார்பாரு நிலையங்களில் இருந்து 13 பணியாளர்கள் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டதாகவும் கூலாய் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தின் செயல்பாட்டு கட்டளை அதிகாரி இர்வின் அன்வர்த் கூறினார். 30 வயதுகளில் உள்ள 2 ஆண்கள் முறையே 50 விழுக்காடு மற்றும் 10 விழுக்காடு தீக்காயங்களுக்கு உள்ளானதாகவும் மேலும் 2 ஆடவர்கள் மற்றும் 2 பெண்கள் காயம் அடைந்ததாகவும் அவர் தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவர் பொதுமக்களால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். மீதமுள்ள 5 பேருக்கு அவசர மருத்துவ மீட்பு சேவை குழுவினரால் முதற்கட்ட சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்னர் கூலாய் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டனர். தீயணைப்பு பணி பிற்பகல் 3:09 மணிக்கு முடிவடைந்ததாக அவர் தெரிவித்தார். ஜொகூர் பாருவில் 4 வளாகங்களில் கிரிப்டோ கரன்சி மைனிங் செயல்பாட்டை நடத்துவதற்காக மின்சாரத்தை திருடியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் 26 முதல் 46 வயதுக்கு உட்பட்ட அந்த சந்தேக நபர்களில் செயல்பாடுகளை மேற்பார்வையிட்ட ஒரு மேலாளரும் கிரிப்டோ கரன்சி மைனிங் எந்திரங்களை நிறுவுதல் மற்றும் இயக்குதல் பணிகளை கவனித்த 2 தொழில்நுட்ப வல்லுநர்களும் அடங்குவர் என்று ஜொகூர் காவல்துறை தலைவர் டத்தோ அப்துல் ரஹ்மான் ஆசாத் தெரிவித்தார். ஆரம்பகட்ட விசாரணையின் அடிப்படையில் இந்த கும்பல் ஜொகூர் பாரு, இஸ்கண்டார் புத்ரி மற்றும் கூலாய் ஆகிய பகுதிகளில் சுமார் 1 மாத காலமாக செயல்பட்டு வந்துள்ளது என்று அவர் இன்று நடந்த செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார். 1 மாத கால செயல்பாடுகளின் போது சந்தேக நபர்கள் 80,000 ரிங்கிட் முதல் 1 லட்சம் ரிங்கிட் வரையிலான மதிப்புள்ள கிரிப்டோ கரன்சியை மைனிங் செய்ததாக அவர் கூறினார். சட்டப்பூர்வமான டிஎன்பி மீட்டர்களை பயன்படுத்தாமல் இந்த கும்பல் நேரடியாக மின்சார ஆதாரங்களை பயன்படுத்தியதன் மூலம் மின் கட்டணம் செலுத்தாமல் செயல்பட முடிந்தது என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் 71 கிரிப்டோ கரன்சி மைனிங் எந்திரங்கள், கணினிகள், மடிக்கணினிகள், ரவுட்டர்கள், மானிட்டர்கள், விசை பலகைகள், கைபேசிகள், பூட்டுகள் மற்றும் 2 வாகனங்களையும் காவல்துறை பறிமுதல் செய்தது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.